வருங்கால அரசு உயர் அதிகாரியான என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். சரிங்களா? ஹிட்லர் அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. தன்னுடைய வெற்றிக்கு காரணம் மெயினா தெளிவான முடிவுகள் சொல்லியிருப்பார். சரியா? அந்த தெளிவான முடிவுகள் தான் நிறைய சொல்லியிருப்பாரு. அந்த மெயின் அந்த கோட்பாட்டுல மெயின் கருத்துனது தெளிவான முடிவுகள் தான். நம்ம அந்த கோட்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு இந்த டிஎன்பிசி தேர்வை பொறுத்த அளவுக்கு சரிங்களா, இந்த தெளிவா நேக்கா யார் படிக்கிறாங்க அவங்க மட்டும் தேர்ச்சி அடைய முடியும். சரியா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த அளவுக்கு கவலையப்படாதீங்க. கிட்டத்தட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல ஜஸ்ட் ஒரு 5 மாதங்கள் படிச்சா போகுது. இன்னும் சொல்லுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ் 1 வருஷம் படிக்க 2 வருஷம் படிக்கணும். சரிங்களா? போன குரூப் 4ல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே 5 மாதங்கள், அதாவது டிசம்பர்ல இருந்து அது என்ன வந்திருக்காங்க, மே மாசம் வரைக்கும் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. சரியா? ஜூன்ல உங்களுக்கு என்ன கேட்கல, கேட்கவே கிடையாது. ஏன்னா ஜூலை என்னது, ஜூன் மாசம் ஃபுல்லா ஜூன் மாசம் கொஸ்டின் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படா சரிங்களா? 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸ்டாப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு தெளிவானது இருக்கு. சரிங்களா? போன வருஷம் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களுமே 5 மாதங்களுக்கு கேட்கப்பட்ட வினாக்கள். சரிங்களா? நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். சரியா? நீங்க படிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 5 மாசம் மட்டும் படிங்க. நம்முடைய அகாடமியில் உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லயுமே சரியா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே தினமணி தி இந்து தான். சரிங்களா? உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சார் நீங்க தினமணி இந்து ஏஜென்ட் தான் சொல்லிடக்கூடாது. சரியா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. பாருங்க மேக்ஸிமம் மெஜாரிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் எதுல கேட்கறாங்க, தினமணி தி இந்து தான். 2 பேப்பர் மட்டும் நல்லா வாங்கி வச்சுங்க. இனி வாங்கிக்கிற இது கிடையாது. சரியா? நம்ம அகாடமியில தினம் தினமணி நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். அதை நல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க. கடைசியில இந்த மந்த்ல இருந்து அடுத்து நெக்ஸ்ட் வீக் ஜனவரி மாசம் என்னென்ன கொஸ்டின் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே தெளிவா போட்டுலாம். சரியா? அது ஒரு நல்ல வகையான புரிதல் தான். சரியா? அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. கண்டிப்பாக தான் பற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லியிருப்பாங்களா, அதுக்கு அந்த கூற்றுக்கு இணங்காக தான் மட்டும் பாஸ் பண்ண பத்தாது, அடுத்தவங்க சேர்த்து பாஸ் பண்ண மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். இது பாருங்க 2022ல நம்ம ஜூலை மாசம் குரூப் 4 அடைஞ்சு உங்களுக்கு தெரியும். அதுல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களோட வேர் டு ஸ்டடி நம்ம பார்க்க போறோம். சரியா? போன வட்டம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் 8 வினாக்கள் கேட்டிருக்காங்கப்பா. சரியா? அந்த 8 வினாக்கள் எங்க இருந்து கேட்டாங்க, எந்த மந்த் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு கொடுக்க போறேன். சரியா? சில கொஸ்டின் நம்ம சொல்லிருக்கலாம், இது ரெடி பண்ணே ஒன்றே ஆச்சு. சரியா? எந்தெந்த கொஸ்டின்ஸ் எங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கடின உழைப்பு. அந்த உழைப்புக்கு நீங்க தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல 8 மதிப்பெண் கொடுத்து நம்ம அகாடமி பெருமை சேர்க்கணும். சரியா? சரி வாங்க சரி பாத்துடலாம். நடப்பு நிகழ்வுல இதுதான் டாபிக் கொடுத்திருக்காங்க. இதுல மெயினா பாருங்க ஆளுமைகளும் அதன் இடங்களும். சரியா? மறுபடியும் மட்டும் சொல்றதுதான் சிலபஸ் இருந்தது அனைத்து வினாக்களும் கேட்கிறாங்க. சரியா? இதுல இருந்து ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நலம்சார் அரசு திட்டங்கள் தமிழ்நாடு. சரிங்களா? இதுல இருந்து ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் சொல்லியிருப்பாங்க. இதுல இருந்து ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அண்மை கால கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அண்மையில கண்டுபிடிப்புன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புவியியல் அடையாளங்க, அதான் புவிசார் குறியீடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க. இவ்வளவுதான்ப்பா. சரியா? போன கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாமே சிலபஸ் இருக்குதா. சரியா? அது எந்தெந்த வினாக்கள் கேட்டாங்க, எந்தெந்த மந்த்ல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்க போறோம். சரியா? சரி வாங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா முதல் கொஸ்டின் பாருங்கவே. இது பாருங்க 2021. சரியா? இது ஆன்சருக்கு தப்பா இருந்தாங்க, அடுத்து மறுபடியும் மாத்திட்டாங்க. சரி, 2021 ஆண்டிற்கான ஞானபீட விருது என்றவர் யாரு, நீலமணி பூக்கள். சரியா? இவரு வாங்கியிருப்பாரு. உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, ஆப்ஷன் டெல்லி. ஆனா ஆன்சர் ஏன்னு கொடுத்திருப்பாங்க, அதை மாத்திங்க. ஆனா இந்த ஆன்சர் கீழே மாத்திட்டாங்க. இது எந்த மாசம் கேட்டிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுங்க, டிசம்பர் மாசம். நல்லா தெரியுதா, நல்லா கண்ணை திறந்து பாத்துங்க. சரியா? டிசம்பர் மாசம் 2021ல டிசம்பர் 8ல வந்த கரண்ட் அஃபேர்ஸ். அப்பனா பாருங்க மே மாசம் நடந்துச்சு, டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? 5ஆம் மாசம் தன் தொடக்கத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? அப்பனா என்ன கொஸ்டின் இதுக்கு, ஆப்ஷன் டெல்லி தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா? டெல்லி பாருங்க நீல்மணி பூக்கள் சொல்லுவாங்க. சரியா? ஞான விருதை வென்ற நீல்மணி பூக்கள் சொல்லுவாங்க. அதான் நீல்மணி பூக்கள் தான் 2021ஆம் ஆண்டு அது ஞானபீட விருது வாங்கியிருப்பாரு. சரியா? சரி பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னு வச்சுங்க, அடுத்து பாருங்கவே, இது ரொம்ப முக்கியமான ஆளுமைகளும் இடங்களும் ஆசிரியரான விருதுகள். சரிங்களா? அந்த விருதுகள் கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்படி விருதுகள் பாத்தீங்கன்னா இது என்ன கொஸ்டின்னா, பெருந்தலைவர் காமராசர் விருது யாரு கொடுத்திருப்பாங்க, நம்மளுக்கு யாரு, குமரி ஆனந்தன் கொடுத்திருப்பாங்க. இது எந்த மாசம் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ், ஜனவரி மாசம். சரிங்களா? ஜனவரி 15 2022. நல்லா கண்ணை திறந்து பாத்துங்க. சரியா? ஜனவரி மாசம் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ். இது எதுல இருக்கு, நான் எதுல எடுத்தேன்னா தினமணியில இருந்து எடுத்தேன். சரி, தினமணியிலையும் கொடுத்திருக்காங்க, தி இந்துலையும் கொடுத்திருக்காங்க. சரியா? நியூஸ் பேப்பர் இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறவங்க போய் கரண்ட் அஃபேர்ஸ் எடுப்பாண்டு இதை கொடுப்பாங்க, சிலபஸ் தான் கொடுப்பாங்க. சரியா? உடனே என்ன எடுப்பாங்க, ஏதாச்சும் பிரைவேட் மெட்டீரியல் எது இருக்கா, பிரைவேட் வெப்சைட் எது இருக்காங்களா செக் பண்ண மாட்டாங்க. நியூஸ் பேப்பர் தான் கையில் எடுப்பாங்க. சரியா? அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சு படிங்க. சரியா? சரி ஓகே. சரி, அப்பனா எந்த மாசம், ஜனவரி மாசம்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின். சரியா? அப்படி இது என்ன ஆன்சர்னு பார்த்தோம் நம்ம. சரியா?
ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தெரிஞ்சா போகுது. பெருந்தலைவர் காமராஜர் விருது எதுக்கு கொடுப்பாங்க? சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. ஏன்னா பெருந்தலைவர் சிறந்த வீரர், மாவீரர், சரியா, மாமனிதர்னு சொல்லுவாங்க. அது கலாகாந்தி, கருப்பு காந்தி, சரியா, ஏழை பங்காளர், சரியா, பெருந்தலைவர், இப்படி எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? அவர் தான், சரியா. சிறந்த செயல்பாட்டிற்கான விருது. அப்பனா ஏக்கு என்னதுப்பா? ரெண்டு ஆப்ஷன் என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. கண்ண முடிக்க நான் பண்ணிடலாம். ஆப்ஷன் பாம்பே குறிச்சு விட்டுறலாம், சரியா. அடுத்து பாருங்க, புதுமை பள்ளி விருது யாரு கொடுத்திருப்பாங்க? சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்த அந்த விருது கொடுத்திருப்பாங்க, சரியா. அடுத்து பாருங்க, கனவு ஆசிரியர் விருது எதுக்கு கொடுத்திருப்பாங்க? இப்ப கூட ஆசிரியர் மாணவர் எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு நிறைய ஸ்கீம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஸ்கீம்லாம் நம்ம நல்லா படிச்சு வச்சுக்கணும், சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா ராதாகிருஷ்ண விருது யாரு கொடுத்திருப்பாங்க? ஆசிரியர் பணி சிறந்து விளங்க அவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, சரியா. ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பாம்பே அதுக்கு சரியான ஆன்சர். புரியுதா? இது எந்த மாசம் கேட்டாங்கன்னு எல்லாம் பார்த்து வச்சுங்க. ஜனவரி மாசம் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ், சரியா. ஜனவரி 15ல கேட்ட, ஸ்பெசிபிக்கா 15ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ். சரி, அடுத்து பாருங்க, இந்திய அரசியல் கட்சி சிலபஸ் கொடுத்திருக்காங்க. அதுல இந்த கொஸ்டின் அது ரொம்ப கிரிட்டிக்கான கொஸ்டின், வேற லெவல் கொஸ்டின் சொல்லலாம், சரியா. அந்த கொஸ்டின் சரி பாருங்க, அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சின்ன என்ன கொடுத்திருக்காங்க? ரைட் தான், இரு பூக்கள் மற்றும் புற்கள், அது ரைட் தான், சரியா. அடுத்து பாருங்க, இது கொஸ்டின் வாட்சுங்க. எது இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள, எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ள கேட்டிருப்பாங்க, சரியா. அடுத்து பாருங்க, தேசிய காங்கிரஸ் கட்சின்னு அது கட்சியோட கடிகாரம் தான். அதாவது இது கூட விட்டுலாம். இப்ப ரீசெண்டாப்பா கோஆபரேட்டிவ் எக்ஸாமா இந்த கட்சியோட கடிகாரம் எத்தனை மணியை காமிக்கும் கேட்டு விட்டாங்க, சரியா. நல்லா பாத்துங்க, 10:10 இந்த மணி தான் அந்த கடிகாரம் காமிக்குமா, சரியா. நல்லா பார்த்து, தேசிய காங்கிரஸ் இந்த 10 கடிகாரம் தான் காமிக்கும், சரியா. அடுத்து பாத்துக்குங்க, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சின்னு அதோட சின்ன காரு தான், சரியா. அடுத்து பாத்தீங்கன்னு இந்த அசாம் கன பரிஷத் சின்ன அது பூட்டுச்சாவி கிடையாது. இதோட சின்ன யானைன்னு சொல்லியிருப்பாங்க, சரியா. இதோட சின்ன என்னப்பா? யானை. அப்படின்னா எத்தனை இணைகள் சரியானது? ஆப்ஷன் சி தான், 3 இணைகள் தான் சரியானது. இது தப்பு, சரியா. இது எந்த மந்த் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ்னா உங்களுக்கு நல்லா சொல்றேன், சரியா. இது ஒரு கட்சி, இந்த தேசிய காங்கிரஸ் கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கடிகார சிம்பிளுக்கு போட்டி வந்துரும், சரியா. அப்ப என்ன தேர்தல் ஆணையம் முன்னாள் மத்திய அமைச்சர் சரத் பவார் தலைமையிலான என்சிசி பிரிவுக்கு தேசிய காங்கிரஸ் கட்சி சந்திரசேகர் பவார் என்ற பெயரை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியதுனால பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும். அப்ப என்ன கேட்டுருக்காங்க? அவங்களோட கட்சி சின்னங்களா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எந்த மாசம்னா பிப்ரவரி மாசம் இந்த பஞ்சாயத்து வந்துச்சு. அதனால என்ன பண்ணிருக்காங்க? 2022 பிப்ரவரி அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருக்காங்க, சரிங்க. அதே மாதிரி இதே மாதிரி மார்ச் மாசம் இந்த அசாம் பரிஷத் பார்த்தோம்ல, அந்த கட்சி பிரச்சனை வரும். அப்படின்னா பிப்ரவரி மாசம் மார்ச் மாசம் இது நடந்த பிரச்சனையை வச்சு இதுல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மேக் பண்ணிருக்காங்க. புரியுதா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் அண்மை கால கண்டுபிடிப்பு கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா. நம்மளுக்கு அகழ்வார ஆராய்ச்சிகள், சரியா, சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. யூனிட் 8ல இருக்கு, 9ல இருக்கு, சரியா. கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கண்டுபிடிப்புகள்ல நம்மளுக்கு கண்டிப்பா வரும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் சூரிய கேட்டிருக்காங்க. சரி, பாத்தீங்களா. இது எப்ப கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்ல, சரியா. பட்ஜெட் எப்ப தாக்கல் பண்ணுவாங்க? டேட்டோட உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா. பட்ஜெட் மார்ச் 18ல தாக்கல் பண்ணாங்க, சரியா. நம்ம இந்தி தமிழ்நாடு பட்ஜெட் 2022ல, சரியா. கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்கள் அகழ்வாராய்ச்சி இது பண்ணாங்க. அந்த 7 இடங்கள்ல இந்த இடங்களும் 1, சரியா. அப்ப எந்த மாசம் கேட்டிருக்காங்க? மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ், 2022ல மார்ச் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ். இதோட உங்களுக்கு ஆணித்தரமா சொல்ல முடியாது, சரியா. அவனை பாருங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழடி எங்க பாருங்க, கண்ணமடி கடிச்சு விடுறேன். கீழடி எங்க இருக்கு? நமக்கு சிவகங்கையில் இருக்கு. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ல ஏ இருக்கு, சி இருக்கு. அடுத்து என்ன வச்சுக்கணும்? அடுத்து கொர்க்கை நல்லா தெரியும். கொர்க்கை அது தூத்துக்குடி, சரியா. கொர்க்கை தூத்துக்குடி தெரியும். ஆதிச்சநல்லூர் இப்ப என்ன இருக்கு? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. தூத்துக்குடி இருந்துச்சு, திருநெல்வேலிக்கு மாத்திட்டாங்க. அதுக்கு அடிக்கடி கேட்டுக்கே இருப்பாங்க. அப்ப இப்ப கொர்க்கை எங்க இருக்குப்பா? கொர்க்கை துறைமுகம் தூத்துக்குடியில இருக்கு, சரியா. அப்ப என்ன 4 1 ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆப்ஷன் சி அதுக்கு சரியான ஆன்சர். அப்புறம் கங்கையோட சோழபுரம் எங்க இருக்கு? கங்கையோட சோழபுரம் எங்க இருக்குன்னா அரியலூர்ல இருக்கு, சரியா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த குறும்பன் மேடு எங்க இருக்குப்பா? குறும்பன் மேடு எங்க இருக்குன்னா எங்க இருக்கு? நம்மளுக்கு தஞ்சாவூர்ல இருக்கு, சரியா. அப்ப என்ன வருது? இதுக்கு ஆப்ஷன் சி அதுக்கு சரியான ஆன்சர், சரியா. இது எந்த மாசம் கேட்டிருக்காங்கன்னா மார்ச் மாசம் தொல்லியல் இடங்கள்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து சுகாதாரம், சரியா. நலன்சார் அரசு திட்டங்கள் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது எந்த மாசம் கேட்கப்பட்ட வினாக்கள்னா, சரியா.
இது சுகாதாரம் வந்து நம்மளுக்கு காமனா இருக்குதான். சரி, காமனா வந்து 2021 22க்குள்ள இது பொதுவா இருக்கிற கொஸ்டின் தான். நல்லா வாட்சி பாருங்க. சுகாதாரம் மற்றும் குடும்ப நல கொள்கை குறிப்பு 2021 2022 படி கோவிட் தொற்று சவாலின் போது தமிழக அரசு மிகவும் சிறப்பாக தனது கவனத்தை தாய் மற்றும் குழந்தை பராமரிப்பு சுகாதார முயற்சிகள் மற்றும் சேவை மற்றும் பிற தொற்று நோய்கள் மற்றும் தொற்றாத நோய்கள் திறன் சேவையை பாராட்டின்னு கொடுத்திருக்காங்க. சேவை ஆற்றியது கொடுத்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க ரைட்டு தான். இந்தியாவில் மருத்துவருக்கும் நோயாளிக்குமான விகிதம் சரியா மிக அதிக உள்ளவற்றி தமிழ்நாடு ஒன்றுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, நம்மளுக்கு ஐநாடு சிறந்த கொரோனாவை சிறந்த கையாண்ட மாநிலங்கள்ல நம்ம தமிழ்நாடு உள்ள சேர்த்திருப்பாங்க. சரியா, இது எந்த மாசம்னானது மார்ச் மாசம். சரியா, மார்ச் மாசம் இந்த அறிக்கையில என்ன பண்ணிருப்பாங்க சேர்த்திருப்பாங்க. சரியா, இது நல்லா நம்மளுக்கு தெரியும். அதான் மார்ச் மாசம் தான். பிடிஎஃப் வைக்கும் போது கொஞ்சம் மறந்துருச்சு. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல வச்சிருப்போம். ஜனவரி மாசம் சொல்லியிருப்பாங்க. சரியா, ஜனவரி மாசம் சொல்லியிருப்பாங்க. அதனால இது வந்து ஜனவரி மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் 2020 ஜனவரி மாதம். சரிங்களா, சரி அடுத்து பாருங்க. நலன் சார் திட்டங்கள். இந்த ஒமைக்ரா பத்தி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. இந்த ஒமைக்ரால பாருங்கவே, இந்த ஒமைக்ரா எந்த மாசம் கேட்டிருக்காங்கன்னா ஜனவரி 4 வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான். அப்படி இதை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த கொஸ்டின் ஈஸியா போடலாம். சரியா, நல்லா பாத்துங்க. மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் CDRI சொல்லுவாங்க. கொரோனா வைரஸின் ஒமைக்ரான் மாறுபாட்டை சோதிக்க உள்நாட்டிலே இந்த ஒமைக்ரான் எனும் RT-PC கருவி சரியா கண்டறியும் கருவி உருவாக்கியுள்ளது. சரி, அந்த ஒமைக்ரான் நிறுவனம் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒமைக்ரானை குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால உருவாக்கப்பட்ட முதல் கருவி OM சொல்லுவாங்க. சரியா, அது ஒமைக்ரானின் குறிப்பிட்ட சோதனைக்கு எந்த ஒரு அரசு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் கருவி OM கொடுத்திருப்பாங்க. ரைட்டு தான். உள்நாட்டில் தயாரிக்க 3வது கொரோனா வைரஸ் சோதனை என்னது, இந்த OM தான். இதுக்கு என்ன ஆன்சர்? 3மே சரிதான். 1 2 3மே சரிதான். இது ஆப்ஷன் அது டெல்லி ஆன்சர். சரியா, இது எந்த மாசம் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு PDF இருக்கு, நீங்க நல்லா பார்த்து வச்சுங்க. சரியா, இது எந்த மாசம்? ஜனவரி மாசம் கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ். சரி அடுத்து பாருங்க. புவிசார் குறியீடு. இது நமக்கு புவிசார் குறியீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, ஒவ்வொரு ஆண்டும் என்ன பண்ணுவாங்க, புவிசார் குறியீடு அறிவிப்பாங்க. நம்ம இப்ப 2022க்கு என்ன அறிவிச்சாங்க, பிப்ரவரியில அறிவிச்சாங்க. சரிங்களா, அதே மாதிரி தான் புவிசார் குறியீடு உங்களுக்கு எல்லா வருஷம் பிப்ரவரி மாசம் தான் புவிசார் குறியீடு அறிவிப்பாங்க. சரியா, அதன்படி இந்த புவிசார் குறியீடு இது வந்து 10th புக்ல இருக்கு. இந்த கொஸ்டின் எதுல கேட்டிருக்காங்கன்னா டைரக்டா கேட்டிருக்காங்க. சரி, இது கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல முடியாது, ஜியோகிராபிக்குள்ள தான் வரும். ஆனா இருந்தாலும் புவிசார் குறியீடு சிலபஸ் இருக்கிறனால இப்ப 2020 என்னென்ன சிலபஸ் என்னெல்லாம் கொடுத்தாங்க புவிசார் குறியீடு அதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால இந்த கொஸ்டின் எடுத்தேன். சரியா, அப்படின்னா பிப்ரவரி மாசம் தான் புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. மஞ்சள் தெரியும். மஞ்சள் எங்கப்பா கொடுத்திருப்பாங்க? மஞ்சள் நம்மளுக்கு ஈரோடு 2 ஆப்ஷன் இருக்கு. சரியா, அடுத்து பாயை இருக்கு, பத்தமடை 2 3. அப்பதான் கண்ணமொழி ஏதாவது போட்டுடலாம பாம்பேய போட்டுடலாம். சரியா, அப்பனா அதுவும் ரைட்டு தான். சரியா, ஆப்ஷன் பாம்பே தான் சரியான ஆன்சர். பிப்ரவரி மாசம் நல்லா கண்ணை திறந்து பாரு, பிப்ரவரி 21ல கொடுத்திருக்காங்க. பிப்ரவரி மாசம் எப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு தான் இந்த புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. சரிங்களா, சரி அடுத்து பாருங்க. இது ஆட்சியர் முறைகள். சரியா, இந்த ஒரே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். சரியா, இது வந்து 2021ல. சரி, 21ல நம்ம இந்திய அரசு வருவாய் மூலங்களை இறங்க வரிசை கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். முதல் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? GST நாட்டுக்கு அதிக வருமானம் தெரியும். சரி, அதுல இருந்து அப்படியே கொஞ்சமா படிப்படியே குறைஞ்சிட்டே வரும். சரியா, இது பார்த்தோன்னே இப்போ எல்லாரும் போட்டிருப்பாங்க இந்த கொஸ்டினை. முதல் GST, அதுக்கு தனிநபர் வருமான வரி தான் அதிக வருமானம் வருது இந்தியாவுக்கு. அடுத்து தீர்வு வரி கொடுத்திருப்பாங்க. அடுத்து நிறுவன வரி தான். அடுத்து சுங்க வரி. சரியா, சுங்கச்சாவடி வரி வேற, சுங்க வரி வேற. சரி, நிறைய பேர் கேட்பாங்க சார் சுங்க வரி ஒண்ணு சுங்கச்சாவடி வரி ஒண்ணுன்னு கேட்பாங்க. சுங்கச்சாவடி வரிகள் கிடையாது. சுங்கச்சாவடி வரி என்பது நம்ம சுங்கச்சாவடியில் நேரடி வசிக்கக்கூடிய வரிகள் மத்திய அரசு. சரியா, இந்த சுங்க வரி என்பது அது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க. மத்திய வெளிநாட்டு பொருட்கள் வரும்போது வெளிநாட்டு பொருட்கள் வரி யாரு இந்திய அரசு வரி வெட்டி வாங்கி வச்சிருப்பாங்க. அதை மாநில அரசு கொடுப்பாங்க. மாநில அரசு அது பெரிய பெரிய ஓனருக்கு கடை நிபுணர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பாத்தீங்களா அங்க கொடுப்பாங்க. அது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஓனர் என்ன பண்ணுவாரு, அவர் மக்கள்கிட்ட விற்கும் போது சேர்த்து வரி கட்டுவாங்க. அப்படின்னா பாருங்க, வெளிநாட்டுக்கு மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு பிளஸ் ஓனருக்கு எல்லாம் சேர்த்து யார் வரி கட்டுறாங்க? நம்ம தான், பொதுமக்களாகிய நம்ம தான் வரி கட்டுவோம். சரியா, சரி பார்த்து வச்சுங்க. அப்ப என்ன ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். சரியா, இது 2022ல பட்ஜெட்ல கேட்கப்பட்ட வினாக்கள். சரியா, பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது கேட்டுட்டாங்க. இது பட்ஜெட் வந்து உங்களுக்கு தாக்கல் பண்ற 2020 தாக்கல் பண்ண 2021 பட்ஜெட்டா கேட்டுட்டாங்க. சரியா, நல்ல ஒரு புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பனா பாருங்க, நல்ல கொஸ்டின் நல்லா கண்ணை திறந்து வாட்சி பாருங்க. டிசம்பர் மாசம் 2021ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜனவரி மாசம் பாருங்க, ஜனவரி மாசம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, நான் ப்ரூஃபோட சொல்றேன். மார்ச் 21ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து மார்ச் 22ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மொத்தம் 8 கொஸ்டின். நீங்க என்ன பண்றீங்க, கண்டிப்பாக
ஒரு எக்ஸாம் நடக்க போறது வந்து இந்த எக்ஸாம் கிடையாது, எல்லா எக்ஸாமும் தான். இதே என்ன வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ ரீசெண்ட் 2024 என்னென்ன கொஸ்டின் ஒரு 4 எக்ஸாம் நடந்திருக்குப்பா. சரிங்களா, ஒன்னு கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் நடந்திருக்கு, அடுத்து கோஆபரேட்டிவ் சர்வீஸ் எக்ஸாம் நடந்திருக்கு, அடுத்து நான் இன்னும் 2 எக்ஸாம் நடந்திருக்கு. சரியா ஞாபகம் இல்ல. அந்த 2 எக்ஸாம் 4 எக்ஸாம் பார்த்துட்டேன். 4 எக்ஸாமே 5 to 6 மாசம் 1 or 3 கொஸ்டின் கேட்கறாங்க போன வருஷம். சரியா, அடுத்து இன்னொரு கொஸ்டின் கேட்கறாங்க 2019 18 கேட்கறாங்க. சரியா, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் 5 மாதங்கள் என்ன படிச்சேதாங்கன்னு, வேற வழியே கிடையாது. சரியா, அதனால என்ன பண்றீங்க, தயவு செய்து ஒரு 5 மாதம் படிங்க. நம்ம சேனல் மட்டும் தொடர்ச்சியா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஜனவரி மாசம் என்னென்ன முக்கியமானது, அதே மாதிரி படிக்கிற தி இந்து தினமணி, சரியா, இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு நல்லா படிங்க. என்ன ஒண்ணு இல்ல, கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ஸ்ல 8க்கு 8 மதிப்பெண் உறுதியாக வாங்கினா நம்பலாம். சரியா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய உழைப்புகள் இருக்கு. சரியா, ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து அது எங்க இருக்கு அது ப்ரூஃபோட சொல்லணும். சரியா, நம்ம அம்மா வாயில மட்டும் சொன்னேன்னு வச்சுக்க, வாயிலே அடிச்சு விடுறா, நீங்க நல்லா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நல்லா தெரியும். சரியா, ப்ரூஃபோட சொல்லும் போது தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரியா, நம்பிக்கை கண்டிப்பா விதைச்சா வேணா ஒண்ணு இல்ல, நீங்க ஆட்டோமேட்டிக் நீங்க தான் படிக்க போறீங்க, நீங்க தான் பாஸ் ஆக போறீங்க. அது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கைக்கு தான். சரியா, அந்த நம்பிக்கை தான் கண்டிப்பா நம்ம கணினி நேயஸ் அகாடமி உங்களுக்கு என்னைக்கும் உறுதுணையா இருக்கு. சரியா, அது எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. சரியா, நான் என்ன பாருங்க, இதுக்கான PDF வந்து கீழே உங்களுக்கு கொடுக்க சொல்றேன், டவுன்லோட் பண்ணிட்டு அப்படின்னு நீங்க வெறித்தன உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்க, எதையும் பார்த்துக்கலாம். சரியா, ஜூன் 9 கண்டி வெற்றிக்கிற முடிச்சுட்டு நான் ஒரு நிம்மதியா இருக்கணும். சரியா, வேற ஏதாவது வீடியோ பத்தி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கீழே டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.